இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவை அரிசி ஆலைகளில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி 10,000 அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். புதுவை ரேஷன் கடைகளில் ஒற்றை அவியல் அரிசியை வழங்கும் அரசின் திட்டத்திற்கு அரிசி கட்டாயம் வழங்க வேண்டும் என்று அரிசி ஆலைகளுக்கும் அவ்வாறு வழங்காமல் வைத்திருக்கும் அரிசிகளை பறிமுதல் செய்யும்படி குடிமைப் பொருள் வழங்கல் துறையினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தலைமையில் உதவி இயக்குநர் கணேசன், தாசில்தார் ஜான்சன், உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு SP பல்லா அனுமாலியா உள்ளிட்ட அதிகாரிகள் அதிரடியாக அரிசி ஆலைகளில் சோதனையிட்டனர். அதில் ரெட்டியார்பாளையம் அரிசி ஆலையில் 10,000 மூட்டை, மங்கலம் அரிசி ஆலையில் 325 மெட்ரிக் டன் அரிசிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் 40 அரிசி ஆலைகளை சோதனையிட்டு ஒற்றை அவியல் அரிசியை பறிமுதல் செய்ய தீவிரம் காட்டியுள்ளனர். நிவாரண நிதி தரவில்லை என மத்திய அரசு மீது முதல்வர் ரங்கசாமி வீண்பழி சுமத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மத்திய அரசு புதுவைக்கு புயல் நிவாரண நிதியாக ஜனவரி 13ஆம் தேதி 50 கோடியும் இம்மாதம் 9ஆம் தேதி 75 கோடியும் வழங்கியுள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி மத்திய அரசு நிவாரணம் தரவில்லை என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கூறி வருவதாகவும், பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 3,000 மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும், நிவாரண நிதி வழங்குவதில் அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும், எனவே மறு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும், நிவாரண நிதியை மாநில அரசு முறையாக பயன்படுத்தவில்லை, மேலும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் நிவாரணம் கொடுக்கப்படவில்லை என்ற அவர், மேலும் திட்ட ஒதுக்கீடாக மத்திய அரசு வழங்கிய 2,750 கோடியில் 1,100 கோடி மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மீதி 1,650 கோடி செலவு செய்யாமல் உள்ளதாகவும், மத்திய அரசு மீது வீண் பழி சுமத்தாமல் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 4,000 பேருக்கு பணி வழங்காமல் மீண்டும் மருத்துவக் கல்லூரியில் 137 ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பது தொடர்பாக ஆளுநரிடம் பேசி உள்ளதாகவும், ரேஷன் கடைகளில் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசி வழங்குவது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறினார். பேட்டியின் போது மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் மடிக்கணினி திருடிய குற்றவாளியை கைது செய்து 11 மடிக்கணினியை பறிமுதல் செய்ததாக SSP சந்திரன் கூறினார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முத்துசாமி என்பவர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் தனது மடிக்கணினி மற்றும் செல்போன், தனது நண்பரின் மடிக்கணினி திருடு போய் விட்டதாக அளித்த புகாரின் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு ஆய்வாளர் ரமேஷ் களவு போன செல்போன் எண்ணை ஈரோட்டை சேர்ந்த சிவசாமி உபயோகிப்பதாக தகவல் அறிந்ததால் சிவசாமியை தொடர்பு கொண்டபோது அவர் கண்ணன் என்கிற கோபால்சாமி என்பவர் செல்போனை கொடுத்ததாக கூறினார். அவரை தொடர்பு கொண்டு அவர் புதுவை பேருந்து நிலையம் அருகே வந்தபோது சுற்றி வளைத்து பிடித்ததாகவும் கூறிய அவர், மேலும் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் புதுவை பல்கலைக்கழகம் உள்பட பல்வேறு இடங்களில் 2 செல்போன்கள் மற்றும் 11 மடிக்கணினிகளை திருடியதாக ஒப்புக்கொண்டதை அடுத்து அவரிடம் இருந்த 11 மடிக்கணினி மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாகவும், இந்த வழக்கில் சிறப்பாக பணியாற்றிய காலாப்பட்டு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரை பாராட்டியதாகவும் கூறினார். அமைச்சர் தியாகராஜனின் பிறந்த நாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மின்துறை அமைச்சர் தியாகராஜன் தனது குடும்பத்தாருடன் தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார்.
இதனை முன்னிட்டு கன்னியகோவிலில் உள்ள பச்சை வாழியம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் முள்ளோடை நுழைவு வாயிலில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் தொடர்ந்து இருளன் சந்தையில் உள்ள தனது வீட்டில் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்களுடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். பிறந்தநாள் விழா கொண்டாடிய அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், அசோக் ஆனந்த், தமிழ்ச்செல்வன், கார்த்திகேயன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சேதுராமன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் அமைச்சர் பாகூர் தொகுதியில் அனைத்து பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மாதிரி வினாத்தாள் தொகுப்பினையும், பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு தொகையினையும் வழங்கினார். தொடர்ந்து தையல் இயந்திரம், சலவை பெட்டி என நலத்திட்ட உதவிகளை அளித்தார். அதேபோன்று தவளக்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு உள்ளிட்ட பிரமுகர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் அபி ஜனசக்தி ஒளி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற தியானத்தில் திரளான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். புதுவையின் புகழ்பெற்ற ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் அபி ஜனசக்தி ஒளி தினம் எனப்படும் அன்னை ஒளி வடிவமாக பூமிக்கு வந்து காட்சி தரும் தினத்தை முன்னிட்டு சிறப்பு தியானமும் பக்தர்கள் அன்னையையும் ஸ்ரீ அரவிந்தரையும் தரிசிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆசிரமத்தில் நடைபெறும் தரிசனங்களிலேயே இந்த தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததோடு மட்டுமின்றி இது பிப்ரவரி 29ஆம் தேதி அனுசரிக்கப்படுவதால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே வரும் சிறப்பு பெற்றதாகும். எனவே சிறப்பு வாய்ந்த இந்த தரிசனத்தில் எப்போதும் வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் பங்கேற்பர். அதேபோன்று இந்த ஆண்டும் இன்று அதிகாலை 4:30 மணிக்கே துவங்கிய தரிசனத்தில் உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் மட்டுமின்றி வட மாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் திரளாக பங்கேற்று தியானம் செய்து நீண்ட வரிசையில் அமைதியுடன் காத்திருந்து ஸ்ரீ அன்னை மற்றும் அரவிந்தர் அறைகளை தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரம அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் வீட்டு வரி மற்றும் குடிநீர் கட்டணம் செலுத்த சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆணையர் விஜயபாலன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆணையர் விஜயபாலன் கூறுகையில், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட 11 கிராம பஞ்சாயத்துகளில் சிறப்பு வரி வசூல் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன்படி மணவெளி தவளக்குப்பத்தில் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பூரணாங்குப்பம் காக்கையன் தோப்பில் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கிராம பஞ்சாயத்து அலுவலகம், அரியாங்குப்பம் மேற்கு பகுதியில் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம், ஆண்டியார்பாளையத்தில் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கிராம பஞ்சாயத்து அலுவலகம், அபிஷேகப்பாக்கம் வீராம்பட்டினத்தில் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கிராம பஞ்சாயத்து அலுவலகம், டிஎன்பாளையம் நல்லவாட்டில் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கிராம பஞ்சாயத்து அலுவலகம் ஆகிய இடங்களில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும், எனவே அந்தந்த தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் வீட்டு வரி மற்றும் குடிநீர் கட்டணத்தை செலுத்தி அபராதங்களை தவிர்க்கும்படியும், இல்லாவிட்டால் குடிநீர் இணைப்பு முன் அறிவிப்பு இன்றி துண்டிக்கப்படும் என்றும், பஞ்சாயத்து அனுமதியின்றி குடிநீர் இணைப்பு எடுத்துள்ள வீட்டின் உரிமையாளர்கள் உரிய ஆவணங்களை காண்பித்து அதற்குண்டான கட்டணங்களை செலுத்தி முறைப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவை உழவர்கரை தொகுதியில் சிறிய மற்றும் பழைய குடிநீர் இரும்பு குழாய்களை அகற்றிவிட்டு பெரிய அளவிலான புதிய குழாய்கள் அமைக்கும் பணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை கொம்யூனுக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர், பூமியான்பேட்டை, ஜவஹர் நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பழைய மற்றும் சிறிய அளவிலான இரும்பு குழாய்களை அகற்றிவிட்டு பெரிய அளவிலான புதிய பிவிசி குழாய்களை 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொது சுகாதார கோட்ட பொறியாளர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே சின்ன கோட்டக்குப்பத்தில் பழிக்கு பழியாக பிரபல ரவுடி அடித்து கொலை செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. புதுவை சின்ன கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் மீது புதுவை மற்றும் தமிழகத்தில் கொலை, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ள நிலையில் அவர் நடராஜன் என்பவருடன் சேர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் வினோத்குமார் நடராஜனை தாக்கியதால் ஆத்திரமடைந்த நடராஜன் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகியோர் இரும்பு கம்பியால் வினோத்குமாரை அடித்து கொன்றுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
பின்னர் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடராஜன் மகன் பாலாவை வினோத்குமார் கொலை செய்து புதைத்துவிட்டதாகவும் இதனால் சிறையில் அடைக்கப்பட்ட வினோத்குமார் ஜாமீனில் வெளியே வந்ததால் பழிக்கு பழியாக நடராஜன் கொலை செய்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் வினோத்குமார் ஆதரவாளர்கள் நடராஜன் வீட்டை தாக்கியதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. எனவே பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நடராஜன் மற்றும் அவரது மனைவி ஆயுதங்களுடன் கோட்டகுப்பம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். புதுவை அரசு பழிவாங்கும் போக்கை கைவிட்டு இதுவரை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரையும் மீண்டும் பணி அமர்த்திட வேண்டுமென முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார் கூறுகையில், புதுவையில் பல்வேறு துறைகளிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் கடந்த சட்டசபை தொடரில் முதல்வர் அளித்த உறுதிமொழியின்படி மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவோம் என்று நம்பி வாழ்ந்து வரும் நிலையில் அதிர்ச்சி அளிக்கின்ற விதமாக அரசின் மருத்துவக் கல்லூரியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்போவதாக செய்திகள் வருகின்றன. இரு ஆளும் தரப்பினரிடையே நடக்கும் பணிப்போரில் அப்பாவிகள் வாழ்க்கை சீர்குலைகிறது. மேலும் உண்ணுகின்ற உணவுக்கு கூட இப்பணத்தை நம்பியிருப்போர் நிலை என்னாவது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றும் வேலைக்கு வைப்பது தவறென்றால் அந்த தவறை செய்யாமல் ஆட்சியில் இருந்தவர்கள் யார் என்ற அவர், மேலும் எந்த பதவியும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து இப்படியே போனால் இன்றைய ஆட்சியாளர்கள் நாளை தங்களால் வேலை அளிக்கப்பட்டவர்களுக்காக போராடும் நிலை வரலாம் என நினைத்து பழிவாங்கும் போக்கை கைவிட்டு இதுவரை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரையும் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டுமென கேட்டுக்கொண்டதாக கூறினார். புதுவை அரியாங்குப்பம் தொகுதியில் அட்டவணை இனத்தவருக்கான கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மானிய உதவி பெற பட்டா பெயர் மாற்றம் செய்யும் பணியை சபாநாயகர் சபாபதி தலைமையில் நடத்தப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட PCP நகரில் அரியாங்குப்பம், அம்பேத்கர் நகர், PCP நகர், அருந்ததிபுரம், அன்னை நகர் ஆகிய பகுதிகளில் அட்டவணை இனத்தவருக்கான இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மானிய உதவி பெறுவதற்காக சபாநாயகர் சபாபதி ஏற்பாட்டின்படி பட்டா பெயர் மாற்றம் செய்யும் பணிக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் சபாபதி தலைமையில் அட்டவணை இன மக்கள் பட்டா, நகல், வாரிசு சான்றிதழ், பிறப்பு இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களுடன் பங்கேற்று பட்டா பெயரை மாற்றம் செய்தனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த இருதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சபாநாயகர் சபாபதி வழங்கினார். அப்போது அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விஜயபாலன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் நிவாரண நிதியை அளித்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் புயலால் சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு முழுவதும் சேதமடைந்த வீடுகளுக்கு 10,000 ரூபாய், பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு 3,000 ரூபாய் என 1000 பேருக்கு நிவாரண நிதியை வழங்கினார். அப்போது தாசில்தார் தில்லைவேல், துணை தாசில்தார் கிருஷ்ணன், காங்கிரஸ் பிரமுகர் முனுசாமி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுவை சர்வோதய தலைவர் தியாகி SR சுப்பிரமணியம் நினைவு தினத்தை முன்னிட்டு சாரம் SR சுப்பிரமணியம் அரசு பள்ளியில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை சாரம் SR சுப்பிரமணியம் அரசு பள்ளியில் சர்வோதய தலைவர் தியாகி SR சுப்பிரமணியம் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட SR சுப்பிரமணியம் திருவுருவ படத்திற்கு SR சுப்பிரமணியம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் பாஸ்கர் தலைமையில் ஸ்ரீ அரவிந்தர் கல்வி நிறுவனங்கள் குழும தலைவர் நித்யானந்தம், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை தென்னிந்திய குலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் புயல் நிவாரணம் வழங்காததை கண்டித்து ஊர்வலமாக சென்று மாவட்ட தொழில் மையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் தானே புயலால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மண்பாண்டம் செய்யும் குலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நிவாரணம் வழங்காததை கண்டித்து அனைத்து தொழிலாளர்களும் ஒன்று திரண்டு மண்பாண்டங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று மாவட்ட தொழில் மையத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் புயலால் அதிகமாக பாதிக்கப்பட்ட குலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க மாவட்ட தொழில் மையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறிய மாவட்ட ஆட்சியரின் தகவலின்படி உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை மடுகரை அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வினை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை ருசித்து பார்த்தார்.
புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த மடுகரை அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி திடீரென பள்ளிக்கு சென்று ஆய்வினை மேற்கொண்டு பள்ளியின் குடிநீர் தொட்டி, கழிவறை, கணிப்பொறி, ஆய்வகம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு அவை சரிவர பராமரிக்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தரமானதாக, ருசியாக உள்ளதா என்று ருசித்து பார்த்தார். அப்போது அவருடன் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்து சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தனர். புதுவை மாநில முடித்திருத்துவோர் நல உரிமை சங்க 10ஆம் ஆண்டு கூட்டத்தில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கினார். புதுவை மாநில முடித்திருத்துவோர் நல உரிமை சங்கம் சார்பில் 10ஆம் ஆண்டு சிறப்பு கூட்டம் JVR ஹாலில் சங்க மாநில தலைவர் ராஜா தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். கூட்டத்தில் மருத்துவ சமுதாய வளர்ச்சி தொடர்பாகவும் முடித்திருத்துவோர் நலனை காக்க வேண்டியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு தலைவர் சுகுமாரன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன் உள்பட முக்கிய பிரமுகர்களும் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக அமைப்பு செயலாளர் முத்து நன்றி கூறினார். புதுவை மடுகரையில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் நடைபெற்ற கால்நடை மற்றும் கோழிகள் கண்காட்சி நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை கிராமம் சிவன் கோவில் அருகே நடைபெற்றது. 276 கால்நடைகள் மற்றும் கோழிகள் பங்கேற்ற கண்காட்சியில் முதல் 3 இடம் பிடித்த கால்நடை, கோழி, வண்டி மாடு ஆகியவற்றிற்கு பரிசளிப்பு விழா நடந்தது. அதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறந்த கால்நடை மற்றும் கோழிகளுக்கான பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குநர் தலைமையில் அலுவலர்கள் செய்திருந்தனர். காலி பணியிடங்களை நிரப்ப கோரி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட 96 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுவது போன்று அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் பள்ளி அலுவலர்கள் சங்கத்தினர் சங்க தலைவர் வின்சென்ட்ராஜ் தலைமையில் சம்மேளன பொதுச் செயலாளர் ஆனந்தராஜன் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் ராஜீவ்காந்தி சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்து கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் அங்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 96 ஆசிரியர்களை கைது செய்தனர். புதுவை ஜவஹர் நகரில் ரெட்டியார்பாளையம் வியாபாரிகள் சங்கம் துவக்கப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் வியாபாரிகள் பாதுகாப்பு குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை ஜவஹர் நகர் ஹோட்டல் அபி கிருஷ்ணாவில் ரெட்டியார்பாளையம் வியாபாரிகள் நலச்சங்க துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் வியாபாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டனர் மற்றும் வியாபாரிகளின் பாதுகாப்பிற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும், வியாபாரிகள் நலனுக்காக கோரப்படும் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பன போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தலைவர் ஆனந்தன் தலைமையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கூட்டத்தில் திரளான வியாபாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பு மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் கைவினை கண்காட்சி நடைபெற்றது. புதுவை நெல்லித்தோப்பு மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் தலைமை ஆசிரியர் ஐயம்பெருமாள் தலைமையில் நடைபெற்ற கைவினை கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக பள்ளி பெண்கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். கண்காட்சியில் இடம்பெற்ற மாணவிகளால் உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்களான எம்ப்ராய்டரிங் முறையில் பின்னப்பட்ட வண்ண வண்ண கைக்குட்டைகள், நகைகள் மற்றும் அணிகலன்களை பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் பிற பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியைகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.